அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 22:21. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவன் கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது, என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது என்று யூதாசை குறித்து ஆண்டவர் அங்கதான் சொல்றாரு. அதுவரை அவன் அவர் காட்டி கொடுக்கல. அவன் யாருன்னு கேட்டினாய், வேதம் சொல்லுது அவன் ஒரு திருடன். லூக்கா 6:16 யூதாஸ் ஒரு துரோகி. யோவான் 6:70 அவன் பிசாசு. அவன் ரட்சிக்கவே படவில்லை. மனம் திரும்பாத ஒரு மனுஷன் தான் யூதாஸ். இப்படிப்பட்ட இந்த மனிதனை அப்படியே விடக்கூடாது, உணர்த்தி எப்படியாலும் தூக்கி எடுக்கணும்னு கர்த்தர் எத்தனை முயற்சி பண்றாரு. என்ன பண்றாருன்னா, முதல்ல யூதாஸ அந்த பந்தியில ஆண்டவருடைய இடது பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க, வலது பக்கத்துல யோவான் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அருகில உட்காருவது அவனுக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுக்கிறார். அவன் உணரல. அவன் பாதத்தையும் அப்பா கழுவினார். எல்லா சிசியும் பாதத்தை கழுவினார். யூதாஸின் பாதத்தை சர்வ வல்லமுள்ள தெய்வம் கழுவும் பொழுதே உணர்வடைஞ்சிருக்கணுமே, உணர்வடையலவன். அப்புறம் 12 ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அங்கேயும் பேர சொல்லல, 12 பேர்ல ஒருத்தர். அப்போ உணர்வு அடைஞ்சிருக்கணும் அவன். அந்த மனுஷன் பிறவாது இருந்தால் நலமா இருக்கும். அந்த மனுஷன் யாரோ இவன் அப்பவும் உணர்வடையவில்லை. துணிக்கையை எடுத்தவன் கையிலே கொடுத்தான். இப்போ டைரக்டா பேசுறாரு, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய். சீசி என்ன நினைக்கிறான்னா, ஓ இதுக்கு பந்திக்கு தேவையான பதார்த்தங்களை வாங்க அனுப்புறான்னு நினைச்சிட்டான். அவன் தான் பொருளாளர். அங்கேயும் உணர்வடையவில்லை. கெத்செமனே தோட்டத்துக்கு வந்துட்டார், காட்டி கொடுத்துட்டான். அந்த இடத்திலையும் காட்டி கொடுக்கிற வந்திருக்கிறான், முத்தத்தை காட்டி கொடுக்கிறான் தெரிஞ்சோம். அவனை கட்டி பிடித்து, சிநேகிதனே, அப்பொழுதாகிலும் இருதயம் உடைந்து நொறுங்கி இருக்கணுமே. இத்தனை செய்தும் இருதயம் நொறுங்கவில்லை. விளைவு குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்று நான்று கொண்டு செத்தான். குடல் வெடித்து செத்து போனான். ஏன்? கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை எல்லாம் வீணடித்து விட்டான். டியர் பிரதர், சிஸ்டர், வாலிப தம்பி, தங்கச்சி, உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உணர்த்துகிறார். உணர்வடைந்து ஆண்டவரே என்ன மன்னியும் சாமி, நான் எல்லார் கண்களுக்கும் மறைக்கலாம், உமக்கும் மறைக்க முடியாது என்று உண்மையா டோட்டலா சரண்டர் ஆகி உணர்வடைந்து விட்டார். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.